வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெரிய பார்த்தீங்கன்னா பிக்கி பேங்க்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது ஆர்டர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த சின்னது. ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த சின்னது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் நல்லா லாக்லாம் வச்சு அழகாக இருந்தது. சரி, ஓகே, இதோட பெருசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தோம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயில வச்சே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா முடிகளுக்கு உள்ளக்க பார்த்தீங்கன்னா புண்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் போல பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு ப்ராடக்ட் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Muuchstacோட பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு. இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கண்டிஷனர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடியை ஈஸியாக வளர வைக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா உள்ளக்க டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் போக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீயக்காய் அண்டு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா இருக்குது. ஸோ இதை நம்ம நார்மலாக ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரியே குளிச்சாலே போதும், நம்மளுக்கு எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா முடி நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. அது போக பார்த்தீங்கன்னா Muuchstacோட Cocoaloங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரீம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூலம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்ஸ் தடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு தடுக்கும். ஆலுவேரா பார்த்தீங்கன்னா முடியை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஆக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக்காமல் நம்மளுக்கு தடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பெட்டர் ரிசல்ட்டை தருது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பெரிய பாக்ஸாகவே இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசான்லேருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன மணி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தோம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே செமையாக இருந்துச்சுங்க. லாக் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தான் காலையில் வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. ஆனால் டேப் உள்ளக்க சுற்றி வச்சுருக்காங்க. பாக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். அப்பாடா, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஆனால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டை பழசுங்க. அங்கங்கே டேப் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது யூஸ்டு பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது எனக்கு. கொஞ்சம் அட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்சு அது இதுன்னு கிடக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஜீப் வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு இருக்குது. செம்ம நாளாக வெயிட்டாக தான் இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எங்கே இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு இருக்குது. இது எடுக்கிறேன். பாக்ஸே கிழிஞ்சு இருக்குது. பழைய பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரி, உள்ளக்க ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே, இதில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சரி, ஓகேங்க. ஜீப் மாதிரி தானே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஜீப் செம்மையாக இருக்குது, எடுத்தாச்சு. ஆனால் தூசி ரொம்ப இருக்குது. சரி, ஒரு கைடு தந்திருக்காங்க. பார்த்தீங்களா, அட்டைனா எப்படி பிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தான் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்படி ஒரு இதை ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து இப்படி ஒன்று ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. சமங்க, கார் நல்லா இருக்குது டைப்பு. ஆனால் கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சாதான். சரி, ஓகே, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை பக்கத்தில் காட்டுறே நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க, பேட்ரி இந்த போடுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. இதை இது பண்ணிக்கலாம். நம்ம பழைய இது மாதிரி தான். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு ரீசெட் பண்ணோம்னா பேட்ரி எடுத்தாலே போதும், ரீசெட் ஆகிக்கிறோம். சரி, ஓகே, பேட்ரி நான் போட்டுக்கிறேன். 3 பேட்ரி. சரி, ஓகே, போட்டாச்சு. சரி, ஓகே, 3 பேட்டரி போட்டாச்சுங்க. பின்னாடி தான் இருக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழையதுக்கு 000 கொடுத்தாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு கைடு தந்திருக்காங்க. இதுக்கு பாஸ்வேர்டு இதுக்கும் 000 தாங்க. அதுக்கடுத்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணோம்னா ஸ்டார் அமைக்கிட்டு நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஆஷ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
செமையாக இருக்குங்க. இது ஆட்டோமேட்டிக்காக டொப்புன்னு வந்து விழுகுது. நல்லா இருக்குது. பரவாயில்ல. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்யூராக இருக்கிற மாதிரி தான் நிறையா இது தந்திருக்காங்க. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ காசுனாலும் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தியா. நல்லா இருக்குது. பரவாயில்ல. நல்லா இதாக தாங்க இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து பொட்டுன்னு விழுகிறது நல்லா இருக்குது. அவ்வளோதான் இதாகிடுச்சு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூபா வந்து போட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரூபா வந்து நான் ஜஸ்ட் வந்து போட்டு பார்க்குறேன். நான் போட்டு பாரு. இல்லை உள்ள கவுடு. பழையபடி பழைய எந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா சாங். ரொம்ப நேரம் சுற்றுது. சுற்றிட்டு தான் வந்து மணி எடுக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து இங்கே போடுற மாதிரி தந்திருக்காங்க. காயின்ஸ் வந்து ஏதாவது காயின்ஸ் வந்து இந்த இதில் வந்து போட்டுக்கலாம். பரவாயில்ல. சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நல்லா வெயிட்டு நல்லா செம்மையாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் வந்து பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தந்திருக்காங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுமான்னு தெரில. வைக்கலைனாலும் ஓப்பன் ஆகுது. அதுவும் வைக்கலான்னு நினைக்கிறேன். சரி நம்ம காசை வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே. காசை எடுத்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து எப்படி மாற்றுறோம் எல்லாமே வந்து பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இது நல்லா இருக்குது. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஜீப் மாடலில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த இதுக்காக தான், அந்த லுக்குக்காக தான் இது வந்து ரேட் கொஞ்சம் அதிகம். சரி ஓகே. அதுக்கடுத்து இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த ஜீப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பேங்க் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 2000 ரூபாய்க்கு வந்து ஒருத்தான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒருத்தில் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்னால் அவ்வளோவா ரெகனைஸ் பண்ணாது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறத வந்து போட்டுக்கலாம். இது வந்து எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட ஓப்பன் ஆக தான் செய்யுது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் என்ன ரெகனைஸ் பண்ணுது அப்படின்னா இல்லை, சும்மா நார்மலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. போனதில் வந்து பார்த்திங்கன்னா டச்சு சென்சார் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் வந்து இருக்குது. மித்தபடி எதுவும் இல்லைங்க. இப்போ வந்து லாக் ஆகிடுச்சா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து போட போகிறோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்போ வந்து அமௌண்ட் வந்து வைக்கும் போல போனது மாதிரி தாங்க அழகாக வந்து எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து இங்கே போடணும்னா இதில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காசு வந்து நான் வந்து போடுறேன். இப்படி மடித்து வந்து போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் போகுது. அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சும் போடலாம். ஒரு இதுக்கு தான் இவ்வளோ நேரம் சாங் வந்து படிக்குது. எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்துக்கிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறதும் ஈஸி தான். இதில் வந்து சப்போஸ் வந்து மறந்துட்டீங்க, போட்டதையே மறந்துட்டிங்கன்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஆகிரும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஜஸ்ட்டு இந்த இப்படி கையை வச்சாலே போதும் வந்துடுது. பாருங்கள், நம்ம போட்ட காசுகள் வந்து எல்லாமே உள்ளக்க இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க ஆழமாக இருக்குங்க. நல்லா கையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்ளக்க போகுதுன்னு பாருங்கள். நிறைய காசு சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து போட்டிருக்காங்க. நான் அப்படியே வந்து காசு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். செம தான். சரி, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஒருத்துன்னு கேட்டால் ஒருத்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரி ஓகே, நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்துடும். இது ஓப்பன் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாங் வந்து படிச்சுட்டு வருது. இன்னும் வந்து இதை ரெகனைஸ் பண்ணலை. எவ்வளோ நேரம் கழித்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுது. அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரை நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ வந்து 1 2 3 வந்து போடலாம். இல்லைன்னா 4 4 4 போடலாம். 4 4 போட்டு அவ்வளோதான். பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சு. 3 தான் நம்ம வந்து போட முடியும். 2 டிஜிட்டும் போட முடியாது. 3 இது கண்டிப்பாக போட்டே ஆகணும் அந்த பின்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள்,
ஓ இது ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று கையில் வைக்கணும், வச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது ஜஸ்ட்டு வந்து கையை வைக்கணும், வைக்கல அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அது வந்து ஃபேஸு இதை பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேஸை வச்சாலும் சரி, கையை வச்சாலும் சரி, எதுனாலும் ரெகனைஸ் பண்ணால் அங்கே ஒரு டச்சு சென்சார் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஓவர் வியூவாக வந்து சுற்றி வந்து காட்டுறேன், அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விடலாம், சவுண்டு கேட்டுக்கிட்டே உள்ள போகுது. விடு, கரெக்டாக வந்து உள்ளே போக தான் செய்யுது. ரொம்ப நேரம் மியூசிக் அதாட்டி கேட்டுக்கிட்டே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எதை கை வச்சாலும் எது பண்ணாலும் அதை ரெகனைஸ் பண்ண தான் செய்யுது. அது வந்து ஒரிஜினலும் இது இல்லை. ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் நம்மளுக்கு. அதிகமாக தந்துருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டியை நம்ம குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தந்திருக்காங்க. அந்த எடுக்காத அளவுக்கு வந்து முடியாத அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் தந்திருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மணி பேங்க் வந்து வாங்கியிருப்போம். இது வந்து பாருங்கள், இது 750 ரூபா சம்திங், இப்போ 700 ரூபாய்க்கும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும் சரி, அது போக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே போடுறது, இது டச்சு சென்சார் இருக்குது. ஸோ இதே இது தான் இதுலேயும் இருக்குது. இது வந்து ஒரு 1000 ரூபானா ஒருத்தா இருக்கும்ண்ணா. பரவாயில்ல, 1000 ரூபானா பரவாயில்ல. இது வந்து நல்லா கலரும் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. பரவாயில்ல, 2000 ரூபானா அதிகம் தான். ஆமாம், இது வந்து 1000 ரூபானா ஓகே, 2000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் பீஸ் தான் வந்திருக்கு பாருங்கள். யூசர் பீஸ் வந்திருக்கு, அங்கங்கே டேப் ஒட்டி பாக்ஸ் வந்து பாருங்கள் எங்கேயோ அடி வாங்கி இதாகி வந்துருக்கு. சரி ஓகே. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டச்சு சென்சார் மாதிரி தான் தந்திருக்காங்களே, ஒரு ஃபேஸ் ரெகனைசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் டிசைன் வந்து செம பக்காவாக இருக்குது. ஒரு ஜீப் இது இருக்குது, விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விளாடாம போகிறோம், மணிதானே சேவ் பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்து தானா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தில் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Muuchstacோட இந்த ஹெர்பல் ஹேர் க்ரீம் அண்ட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.